அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மதுராக இணைகின்ற. வணக்கம் ராமதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் ராமதரன் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த செம்மணி மனித புதைகுழி அது தொடர்பாக நாங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கூட அப்பொழுது பேசியிருந்தோம். ஆனால் அதைத் தொடர்ந்தும் அந்த பகுதியில் நிச்சயமாக அந்த மனித புதைகுழிகளை ஏற்படுத்தி அங்கே எங்களுடைய உறவுகளை அங்கே தாட்டிருப்பார்கள் என்ற விடயங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். ஆனால் இப்பொழுது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா? நிச்சயமாக செம்மணி பகுதியில் அமைந்திருக்க அந்த சிந்து பாத்தி அந்த இந்து மயானத்திலே ஒரு கட்டுமான நடவடிக்கைகளுக்கு குழி தோண்டிய போது அங்கே ஒரு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அது உரிய தரப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அது ஆரம்ப கட்டத்திலே ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. அதிலே அது தொடர்ச்சியாக மேலும் அங்கே மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட நிலைமையில்தான் அதை ஒரு மனித புதைகுழியாக அடையாளப்படுத்தி அதுக்கான அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது நாங்கள் ஏற்கனவே அவ்வப்போது நாங்கள் அந்த தகவலை பதிவு செய்திருக்கின்றோம். அப்போது ஒரு விரிவாக இது ஒரு பரந்துபட்ட மனித புதைகுழியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்தால் அது ஒரு அங்கே ஒரு தலையீடு செய்யப்பட்டு ஸ்கேன் செய்யப்படுகின்ற அதை முழுமையாக அது தொடர்பான ஸ்கேன் செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போது கடந்த சில நாட்களாக 2ஆம் கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்பார்த்ததை போன்று ஒட்டுமொத்த தமிழர்களுமே ஒரு அச்சத்தோடு எதிர்பார்த்திருந்த அடிப்படையிலே ஒரு பாரிய மனித புதைகுழியாக இது இருக்கும் என்பது இப்போது நிரூபணமாகி இருக்கின்றது. அங்கே ஏற்கனவே அந்த 95ஆம் ஆண்டு சூரியகர் இராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் யாழ் குடாநாடு இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டது. அப்போது அந்த செம்மணி பகுதியிலே அங்கே ஒரு பாரிய இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு அது ஒரு சித்திரவதை கூடமாக செயல்பட்டு வந்தது எல்லோருமே வெளிப்படையாக அறியக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த காலப்பகுதிகளிலே அந்த இராணுவ சோதனை சாவடியை கடந்து சென்றவர்கள் இளைஞர், யுவதிகள், சிறுமிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை என்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பல சம்பவங்கள் நடந்தேறி இருக்கின்றது. எல்லோருக்குமே தெரியும். கிருஷாந்தி குமாரசாமியினுடைய அந்த வழக்கு எல்லோருமே நன்றாக ஒரு அறிந்த விடயம். அதுதான் அந்த செம்மணியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விடயமாக இருந்தது. அந்த மாணவி 16 வயது மாணவி அந்த சோதனை சாவடியை கடந்து செல்ல முற்பட்ட போது சோதனைக்குள்ளாக்கப்பட்டு பின்னர் அவர் தேடி சென்ற குடும்பத்தினர் என பலர் அங்கே கொண்டு புதைக்கப்பட்டதும் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு இராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் பல அதிர்ச்சிகரமான வாக்குமூலங்களை வழங்கியதும் அதிலே சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு இராணுவத்தினரால் அந்த பகுதியிலே படுகொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டதாகவும் அவர் வாக்குமூலத்தை வழங்கி அவர் சில இடங்களை கூட அந்த வழக்கு நடைபெற்ற காலப்பகுதிகளிலே அடையாளம் காட்டி இந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் அவர் சாட்சியம் வழங்கியிருந்தார். பின்னாட்களில் அவர் கூட விடுதலை செய்யப்பட்ட ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அது நீண்ட காலமாகவே அந்த செம்மணி என்பது ஒரு தமிழ் மக்கள் ஒரு படுகொலையோடும் அந்த படுகொலை ஒரு மனித புதைகுழியாக உருவாக்கப்பட்ட ஒரு குறியீடாக அந்த செம்மணி என்பது கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக அது நிலைத்து வருகின்றது. இப்படியான நிலைமையில் தான் அதை மீண்டும் உயிரூட்டுகின்ற வகையில் தான் அந்த சிந்து பாத்தி மயானம் ஒரு கட்டுமான நடவடிக்கையின் போது அங்கே அந்த எலும்புக்கூடுகள் வெளித்தெரிந்ததை அடுத்து இப்போது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த விடயம் மீண்டும் ஒரு உயிர்ப்போடு முன்னெடுக்கப்படுகின்றதாக மாறியிருக்கின்றார். இப்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் இடம்பெற்று வருகின்ற அகழ்வு 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையிலே முழுமையான எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டு வருகின்றன. அதிலே ஒரு சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்ற வயது வேறுபாடு இல்லாமல் அவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றதனுடைய சாட்சியமாக அந்த எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டு வருகின்றது. இப்போ நேற்று முன்தினம் கூட நான் நம்புகிறேன் 17
மண்டை ஓடுகள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த மண்டை ஓடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிற நிலைமையிலே அந்த பகுதி மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அதோடு சேர்ந்து எலும்புக்கூட்டு தொகுதி இருக்கின்றதா, இல்லை மண்டையோடுகள் மட்டும் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் நேற்று முன்தினம் 2 தினங்களுக்கு முன்னர் அங்கே இடம்பெற்ற அகழ்வு பணியிலே ஒரு 2 எலும்புக்கூடுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கின்ற வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் இருப்பது அகழ்வு நடவடிக்கையிலே இனங்காணப்பட்டிருக்கின்றது. அது அங்கே கொன்று புதைக்கப்பட்டு அவர்கள் ஒன்றன் மேல் ஒன்று அந்த உடலங்கள் போடப்பட்டதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அந்த சடலங்கள் அவ்வாறு இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கு. இப்போது அது ஒரு பாரிய எல்லோருமே சந்தேகிக்கப்பட்டதை போன்று அந்த செம்மணி இராணுவ முகாமை இராணுவ சோதனை சாவடியை மையப்படுத்தியதாக 600க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொன்று புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்த விடயம் இப்போது ஒரு சாட்சியமாக, அதாவது மண்ணுறங்குகின்ற அந்த புதைகுழிக்குள் புதைக்கப்பட்ட எங்களுடைய அந்த உறவுகள் எலும்புக்கூடுகளாக வெளியே வந்து இப்போது அந்த இனப்படுகொலை வரலாற்றினுடைய சாட்சியமாக உலகத்தின் முன் ஒரு வெளிப்படுத்துகின்ற தருணமாக இது அமைந்திருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும். இனப்படுகொலையின் வரலாறை நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டினீர்கள். செம்மணி அந்த காலத்திலிருந்து கிருஷாந்தி கொலை வழக்கிலிருந்து எவ்வளவு உடலங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த செம்மணி புதைகுழியை சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பில் விசாரிக்க வேண்டும், இந்த பணிகள் நடத்த வேண்டும் என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய சங்கம் வியாழக்கிழமை அன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்பாக ஒரு புதைகுழிகள் ஒவ்வொரு புதைகுழிகளிலும் தோண்டப்படுகின்ற போது முதலிலே ஒரு உள ரீதியான ஒரு அவஸ்தைக்குள், நெருக்கடிக்குள், பாதிப்புக்குள் உள்ளாகின்ற ஒரு தரப்பென்றால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள். என்றால் அவர்கள் தங்களுடைய இந்த போர்க்காலத்தில் அதற்கு பின்னான காலத்தில் தங்களுடைய உறவுகளை கையளித்து விட்டு, இல்லை கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட தங்களுடைய உறவுகள் தொடர்பாக அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட அந்த சம்பவத்தோடு தொடர்பட்டு தங்களுடைய உறவுகள் எங்கே என்று தான் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக வீதிகளை போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு புதைகுழிகளும் உயிர் பெறுகின்ற போது அவர்களுடைய ஏக்கம், ஒருவேளை எங்களுடைய உறவும் இந்த புதைகுழிக்குள் இருக்குமா, இந்த புதைகுழிக்குள் இருப்பது இவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கும் என்கின்ற முதல் பரிதவிப்பு அங்குதான் தொடங்குகின்றது. ஆகவே இந்த புதைகுழிகளோடு நேரடியாக ஒரு ஆத்மார்த்தமாக தொடர்பட்ட தரப்பாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அவர்களுடைய உறவுகள் காணப்படுகின்றன. ஆகவே அவர்களுக்குத்தான் அதிலே ஏனால் அவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது நியாயமானது. சர்வதேச தலையீடுகள் மூலமாகவே, ஏனால் இந்த புதைகுழிகள் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு, ஏற்கனவே கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலும் இவ்வாறான ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அங்கே இவர்கள் அந்த பெக்கோ என்று சொல்லப்படுகின்ற அந்த கனரக இயந்திரத்தை பயன்படுத்தி தான் அந்த பகுதியினுடைய அந்த மேல்படை மண்ணை அவர்கள் அகற்றுவது வழக்கம். அவ்வாறு அகற்றுகின்ற போது சில வேளை அங்கே அந்த எலும்புக்கூடுகள் சிதைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இங்கே வேறு வகையான இந்த ஒரு வழிமுறையிலும் அந்த நிலத்தை அகழ்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. இப்போ இவ்வாறான நிலைமையில் தான் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலும் அவ்வாறான ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இவர்களுடைய அந்த கையாளுகை என்பது சர்வதேச நியமங்களை மீறி அந்த காணப்படுகின்ற எலும்புக்கூடுகளை வலிந்து சிதைக்கின்ற வகையிலாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே உண்மைகள் இதன் மூலமாக வெளிக்கொண்டு வருவதிலே சந்தேகம் இருக்கின்றது என்ற வகையிலே அங்கே அவ்வாறான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அடுத்தடுத்த கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் என்பது அதிலே ஒரு சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டது. இப்போ அதே போன்ற ஒரு நிலைமை தான் இங்கே காணப்படுகின்றது. வெறுமனே சர்வதேச தலையீடு என்பது ஒரு சர்வதேச ஒழுங்கமைவுகளுக்கு அமைவாக, இல்லை ஒரு புதைகுழியினுடைய சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக அது அகலப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மட்டும் நின்று போகின்ற விடயம் அல்ல. ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த புதைகுழி தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கணும். ஏற்கனவே மன்னார் சதோசா புதைகுழி, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி, இப்படியாக பல புதைகுழிகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே பல எண்ணுக்கணக்கன்ற புதைகுழிகள் உயிர் பெற்றிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு புதைகுழி விடயத்திலும் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரங்கள் மாறினாலும் இன்று வரை அந்த புதைகுழிகளுக்கான நீதி கிடைக்கவில்லை. அந்த புதைகுழிகளில் அகலப்பட்ட அந்த மனித எலும்புக்கூடுகள் தொடர்பான சரியான தரவுகள் வெளிவரவில்லை. ஏற்கனவே மன்னார் சதோசா புதைகுழி தொடர்பாக நாங்களே விரிவாக பார்த்திருக்கின்றோம். அது மன்னார் சதோசா புதைகுழியினுடைய அந்த புதைகுழியிலே தோண்டப்பட்ட போது சமகாலத்திலே ஒரு 3-4 தசாப்தங்களுக்கு உள்ளாக, இல்லை ஒரு 5 தசாப்தங்களுக்கு உள்ளாக அங்கே புதைக்கப்பட்டதற்கான சமகாலத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பல பொருட்களுடைய தடயங்கள் கூட அங்கே கிடைந்தது அந்த புதைகுழியிலே. ஆனால் கடைசியாக என்ன நடந்தது?
அந்த அதிலே மாதிரி ஒன்று எடுக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அது ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டு என்ன முடிவு வந்தது? அது பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட போர்த்துகேயர் காலத்திலே அங்கே நடைபெற்ற அந்த படுகொலை தொடர்பாக, அந்த கூட்டு படுகொலை, அதாவது கிறிஸ்தவ மதம் அங்கே ஒரு பரப்பப்படுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது, இங்கே யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னர்கள்னால் அங்கே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்கள் எண்ணுக்கணக்கற்ற வகையிலே படுகொலை செய்யப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று தகவல் இருக்கின்றது. அதோடு சம்பந்தப்படுத்தி அந்த அகழ்வு நடவடிக்கை நடைபெறுகின்ற போதே இப்படியான ஒரு ஊகத்தை அவர்கள் கிளப்பி விட்டார்கள். கிளப்பி விட்டு ஆய்வு முடிவுகளும் வருகின்ற போது அதை மெய்ப்பிக்கின்ற வகையில இது 300-400 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்ற ஒரு தகவலை இவர்கள் பதிவு செய்தார்கள். ஆகவே இங்கே புதைகுழி விடயங்கள் என்பது அரசாங்கத்தால் திட்டமிட்டு மூடிமறை, என்றால் அவர்களுடைய கைகளில் தான் எல்லாம் இருக்கின்றது. இன்று ஒரு சட்ட வைத்திய அதிகாரியாக ஒரு தமிழ் அதிகாரி ஒருவர் இருந்தாலும், இல்லை தமிழ் தரப்பினருடைய மேற்பார்வையில் இது முன்னெடுக்கப்பட்டாலும், அதனுடைய அடுத்த கட்டம் என்பது நிச்சயமாக தமிழர்களுடைய கைகளுக்கு அப்பாற் சென்று ஒரு அதிகார பீடத்தினுடைய கைகளிலே தான் அது தங்கி இருக்கின்றது. அவர்கள் உண்மைகள் வெளிவருவதை ஒருபோதுமே விரும்ப போவதில்லை. புதைகுழிகள் உயிர் பெற்றாலும், அந்த புதைகுழிகள் உயிர் பெற்று அவர்கள் தரை பிளந்து தங்களுடைய இருப்பை அவர்கள் வெளிப்படுத்தினாலும், அதற்கான நீதி என்பது இந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக இனப்படுகொலையை மூடி மறைக்கின்ற, இனப்படுகொலையை நிராகரிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் அந்த விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுகின்றது. அவ்வாறு நகர்த்தப்படுகின்ற போது அங்கே தோண்டப்பட்ட புதைகுழிகள் மீண்டும் புதைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதாவது அந்த புதைகுழிகளுக்கு மேலாக மிக கனமான ஒரு கொங்கிரீட்டோ இல்லை ஒரு இரும்பு தகடையோ வைத்து மீண்டும் அது வெளித்தெரியாத அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளால் ஏற்படுத்தப்படும். அதுதான் மன்னார் சதோசாவிலே நடைபெற்றது. அந்த புதைகுழியிலே பின்னர் ஒரு ஐயம் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அங்கே சில வேளை 2-3 படைகளாக ஏற்கனவே புதைகுழி இருந்த இடத்திலே இவர்கள் மேலும் உடலங்களை போட்டிருக்கலாம். ஆகவே அதிலே ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டது ஒருவேளை அந்த கலவையாக கிடந்த பழைய எலும்புக்கூடாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை இவர்கள் எழுப்பினார்கள். இதையெல்லாம் யார் முறைமைப்படுத்துவது? யார் இதற்கு பொறுப்பு சொல்வது? ஆகவே இவர்கள் வேண்டுமென்றே கூட இன்று பல எலும்புக்கூடுகள், பல ஒரு வரலாற்று ரீதியான விடயங்கள் கூட அவர்களுடைய அருங்காட்சியகங்களிலும் இவ்வாறான தொல்பொருள் சார்ந்த இடங்களிலுமே பேணி பாதுகாக்கின்றார்கள். ஆகவே திட்டமிட்ட வகையிலே எங்களுடைய, அதாவது ஒரு மிகப்பெரிய என்று இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கூட இனப்படுகொலை ஒன்று நடைபெறவில்லை, அவ்வாறு இனப்படுகொலை என்று சொல்பவர்கள் சொல்ல முடியாது, அவ்வாறு சொல்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இப்போது இருக்கிற அரசாங்கம் வெளிவார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் மிக காட்டமாக கூறியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் திட்டமிட்டு இந்த விடயங்களை எல்லாம் மூடி மறைக்கத்தான் பார்ப்பார்கள். எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய, என்றால் இது ஒரு அரச இயந்திரத்தின் மீதான ஒரு நெருக்கடியாகத்தான் இது மாறும். யார் இருந்தாலும் படையினர் மீது கை வைக்கின்ற போது அது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய இருப்பை பாதிக்கும். எவருமே இந்த விடயத்திலே நேர்மையாக செயல்படுவதற்கு முன்வர மாட்டார்கள். அவர்கள் வேண்டுமென்றே தங்களிடம் இருக்கின்ற பழைய எலும்பு தொகுதி ஒன்றை ஆய்வுக்கு அனுப்பி அதன் முடிவை வைத்துக்கொண்டு இது இன்னாருடையது, ஒருவேளை நல்ல வேளை கொக்குத்தடுவ புதைகுழியிலே விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்களுடைய அந்த இலக்கத்தகடுகள், சைனட் போன்ற அவர்களுடைய வரி சீருடைகள் என்பன அங்கே கிடைத்ததன் காரணமாக அது ஓரளவு விடுதலை புலிகளுடைய காலத்திலே இந்த போரினுடைய இறுதிக்கால பகுதியில் தான் அது நடைபெற்றது என்று சொல்ல முடியும். ஆனால் இதை ஒரு இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு படுகொலையாக நிரூபிப்பதற்கு எங்களிடம் என்ன இருக்கின்றது? ஒருவேளை காலப்போக்கில் இது விடுதலை புலிகளுக்கு இடம்பெற்ற மோதலில் அவர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட, இல்லை அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஏற்பட்ட விடயங்கள், அவர்கள் வீரச்சாவடைந்தவர்கள் அப்படி என்று கூட இவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று மோமாலை பகுதியிலே பல மனித உடலங்கள், பெண் போராளிகளுடைய உடலங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது, ஆண் போராளிகளுடைய துப்பாக்கிகளோடு கூட எடுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் உண்மைகள் வெளிவரவில்லை. இதெல்லாம் சரியான இலக்கு நோக்கி இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. அந்த தோண்டப்பட்ட புதைகுழிகள் மீண்டும் உண்மைகள் அந்த புதைகுழிக்குள்ளே போட்டு ஆழ புதைக்கப்பட்டிருக்கின்ற வரலாறு தான் இலங்கையினுடைய வரலாறாக காணப்படுகின்றது. இப்போது இந்த செம்மணி விடயம் கூட இன்று 3 தசாப்தங்களுக்கு பின்னர் மீண்டும் அது உயிர் பெற்றிருக்கின்றது. அந்த உயிர் பெற்று இன்று சிவாஜிலிங்கம் அவர்கள் அண்மையில் ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பாக கூறுகின்ற போது ஒரு விடயத்தை கூறினார். அந்த விடயம் சரியான ஒரு சுட்டிக்காட்டுகையாக இருந்தது. இன்று இவர்கள் ஒரு பரபரப்பான செய்தியாக இதை மாற்றிவிட்டு அதற்கு பின்னரான நடவடிக்கைகளிலே இது அவர்கள் மழுங்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்ற. ஆகவே சர்வதேச தலையீட்டை தமிழ் தலைமைகள் ஒருமித்து கோர வேண்டியது கட்டாயம். இந்த புதைகுழி விடயத்திலே சர்வதேச தலையீடு என்பது மிக மிக அவசியம்.
சர்வதேச விசாரணை, சர்வதேச தலையீடுகளின் மூலமாகவே இந்த புதைகுழியுடைய உண்மை விடயத்தை கொண்டு வர முடியும். இது அரச பகுப்பாய்வு திணைக்களத்திடம் தான் இது கையளிக்கப்பட போகின்றது. இங்கே அகலப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகள், அது அங்கே எடுக்கப்படுகின்ற மாதிரிகள் அனைத்துமே அரச பகுப்பாய்வு திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், அரச கட்டமைப்புக்குள் தான் அது செல்ல போகின்றது. இதற்கான ஒரு பொறிமுறை இல்லை. இதுதான் சர்வதேச வெறுமனே நாங்கள் அகழ்வு நடவடிக்கை நியமங்கள் மட்டும் சர்வதேச நியமங்களோடு இருக்க வேண்டும் என்று கோருவதென்பது அது இன்னும் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாகவே மேற்பார்வை, நியமங்கள், அதனுடைய தொடர் விசாரணை நடவடிக்கைகள் இவை அனைத்துமே முழுமையாக சர்வதேச மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் பாதுகாக்கப்படுவது கூட இங்கே அந்த சர்வதேச தரப்பினருடைய மேற்பார்வையில் அவர்களுடைய முழுமையான கண்காணிப்பில் தான் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது இறுதியான விசாரணை அறிக்கை வருகின்ற வரை, அதனுடைய பகுப்பாய்வு அறிக்கைகள் வருகின்ற வரை அது முழுமையாக சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே இனப்படுகொலை இல்லை என்று நிராகரிக்கின்ற ஒரு அரச தரப்பிடம் இந்த சாட்சியங்களை நாங்கள் வழங்குவதனூடாக அது எவ்வாறு உயிர் பெறும் நிலையில் அது சாத்தியமே இல்லை. அவர்கள் மீண்டும் புதைகுழிக்குள் உண்மைகளை போட்டு மூடி அவர்கள் புதைத்து விடுவார்கள். ஆகவே இந்த ஒரு அடிப்படையில் தான் அது கோரப்படுகிறது. அது மேலும் ஒட்டுமொத்தமாகவே இது தமிழ் அரசியல் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுடைய தமிழ் தலைமைகள் இப்போது ஓரளவு இந்த தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒருங்கிணைவு வந்திருக்கின்றது. அந்த ஒருங்கிணைவினுடைய ஒரு விளைவாக அனைத்து தமிழ் தேசிய தரப்புகளும் இணைந்து இவ்வாறான விடயங்களிலே ஒருமித்து ஒரே குரலாக எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய குரலாக ஒலிப்பது ஒரு அவசியமாக இருக்கின்றது. இந்த மனித புதைகுழி விவகாரத்திலும் அவர்கள் சர்வதேச தலையீட்டை கோரி பெறுகின்ற வெறுமனே அறிக்கைகளை விட்டு ஊடக சந்திப்புகளை நடத்திவிட்டு கடந்து செல்லாமல் இதே பொறுப்போடு தங்களுக்குள் ஒரு அவசர ஒரு நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தி அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஆட்சி அமைப்பது அது எப்போது வேண்டாலும் செய்து கொள்ளலாம். அதை நாங்கள் அதற்கு முன்னர் இந்த விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். ஏனால் இங்கே எடுக்கப்படுகின்ற அனைத்துமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்களுடைய அதிகாரத்துக்குள் நாங்கள் வழங்கிவிட்டோமாக இருந்தால் அதுக்கு பின்னர் நாங்கள் தலைகளாகின்றாலும் எதையுமே சாதித்து விட முடியாது. ஆகவே இப்போதே இந்த செம்மணி என்னால் இது மிக முக்கியமான விடயம். இலங்கை இராணுவம் திட்டமிட்டு இங்கே கடத்தப்பட்டு அவர்களை தமிழ் மக்களை படுகொலை செய்தது என்பதற்கான மிக ஒரு சாட்சியமான ஒரு ஆதாரம் இருக்கின்றது. இன்று விடுதலை புலிகளுடைய கொக்கு தடுவாய விடயம் கூட அது போராளிகள் என்ற அடிப்படையில் கூட இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நியாயங்களை கூற முடியும். ஆனால் போர் மரபுகளை மீறி அவர்கள் அங்கே துப்பாக்கி சின்னங்களோடு அங்கே புதைக்கப்பட்ட விடயம் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய. ஆனால் அந்த விடயங்கள் கூட ஒரு அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செம்மணியில் இடம்பெற்றது தமிழ் பொதுமக்களுடையது. சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பல தரப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு. ஆகவே அங்கே குடும்பமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது நிச்சயமாக இலங்கை இராணுவத்தினுடைய தமிழின படுகொலையினுடைய மிகப்பெரிய ஒரு சான்றாக வரப்போகின்றது. இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் உடனடியாக சர்வதேச தலையீட்டிலே சர்வதேசத்தினுடைய ஒரு மேற்பார்வைக்குள்ளாக இந்த விடயங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இது வெறுமனே நாங்கள் ஒரு அறிக்கைகளின் ஊடாக சாதிக்கிற விடயம் அல்ல. இன்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் அந்த செம்மணியிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இது ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடியதான ஒரு மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்திலே தமிழ் தலைமைகள் அனைத்துமே ஒன்றிணைந்து ஒரு பொது கோரிக்கையை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உள்ளிட்ட சகல பன்னாட்டு ராஜதந்திரிகளிடமும் இது உடனடியாக வலியுறுத்தப்பட வேண்டிய விடயம். இந்த விடயம் என்பது இந்த மனித புதைகுழி விவகாரத்திலே சர்வதேச தலையீட்டை, சர்வதேச மேற்பார்வையை கோருவது என்பது நியாயமான ஒன்று. அது இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக இலங்கை ஆட்சியாளர்களால் ஒருபோதுமே மனித புதைகுழியுடைய உண்மைகள் கண்டறியப்பட போவதில்லை. ஆகவே அந்த இரும்பு திரையை கடந்து உண்மைகள் வெளிவர வேண்டுமாக இருந்தால் சர்வதேச தலையீடு வேணும். அந்த சர்வதேச தலையீட்டை கோருகின்ற எங்களுடைய உறவுகளுடைய அந்த நிலைப்பாடும் மிக சரியானதே. இதுதான் எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்ச்சியாக இந்த 16 ஆண்டுகளாக குரல் எழுப்பி வருகின்றார்கள். அந்த குரல்களுக்கு ஒரு வலிமை சேர்க்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் அரசியல் தரப்பு அதோடு ஆக்கபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, செயல்திறனாக இணையாமைதான் இதற்கான காரணம். இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கோரிக்கை வலுவாக ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள், ஒரு ஐயப்பாட்டை எழுப்பி இருக்கின்றார்கள். அரசியல் தரப்பினரும் அவர்களோடு இணைந்து அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசியல் நெருக்கடியாக இந்த விடயத்தை மாற்றுகின்ற போதுதான் இது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஆகவே அந்த மக்களுடைய கோரிக்கை செயல்வடிவம் பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அத்தனை பேரும் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு அவர்களுடைய ஒரு கடப்பாட்டு நிமித்தமாக இந்த விடயத்திலே தலையிட்டு ஒற்றுமையாக இந்த விடயத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பொறுப்போடு கூறிக்கொள்ள முடியும். நிச்சயமாக இப்போ நீங்கள் கூறுவது போல் சர்வதேச தலையீடு தேவை என்று சொல்லும் பொழுது அப்போ இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் எத்தனையோ புதைகுழிகள் இருக்கின்றது. சர்வதேச தலையீடு என்று எங்கெங்கெல்லாம் அகழ்வு பணி நடக்கும் பொழுது இவர்கள் அதை பற்றி கரிசனையே இல்லாமல் இருக்கின்றது இலங்கை அரசாங்கம்.
ஊடகவியலாளர்களுக்கு அல்லது சுயாதீன பார்வையாளர்களுக்கு யாராவது இவர்களுடைய அகழ்வு பணியில் அதை பார்ப்பதற்கு அனுமதி வழங்குகிறார்களா? கொக்கு தடுவாய் மனித புதைகுழி விவகாரத்தில் இந்த விடயம் சர்ச்சைக்குள்ளாகி அதற்கு பின்னர் நீதிமன்ற தலையீட்டிலே ஊடகவியலாளர்கள் சுயாதீனமாக இதிலே ஆர்வம் உள்ளவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்ட போதும் அது ஒரு வரையறுக்கப்பட்டதாகத்தான் இருந்தது. ஆனால் அது ஒன்றும் இதிலே அதான் கூறினேனே, இது அனைத்துமே ஊடகங்களிலே வெளிவருகின்றது. இன்று சட்ட வைத்திய அதிகாரி ஒவ்வொரு நாளும் அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றார். ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அங்கே அகழ்வு பணி நடைபெறுவதை அந்த நீதிமன்ற அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக எவ்வளவு தொலைவில் நின்று கொண்டு அவர்களுடைய அகழ்வு பணிகளை அந்த விடயங்களை சிதைக்காமல் அந்த விடயங்களை ஒரு ஊடகத்தின் அறிக்கையிட முடியுமோ அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது மாத்திரம் போதாது. ஊடகவியலாளர்களை அனுமதித்து விட்டார்கள், சுயாதீன பார்வையாளர்களை அனுமதித்து விட்டார்கள் என்பது மட்டும் போதாது. இதைத்தான் நான் மிக விரிவாக கூறியிருந்தேன். புதைகுழிகள் உயிர் பெற்று அவர்கள் தரைகுலந்து தங்களுடைய இருப்பை அவர்கள் முரசறைகின்றார்கள். ஒரு ஊடக பரபரப்பான செய்திகளுக்கு மத்தியிலே அவை அகலப்படுகின்றது. அவை அது அது அதுவரை சரியாகத்தான் நகர்கின்றது. அதற்கு பின்னர் தானே பிழைக்கின்றது, எங்கே செல்கின்றது? ஒரு ஆட்டை வளர்த்து கசாப்பு கடைக்காரனிடம் கொடுப்பதற்கு ஒப்பான ஒரு செயலாகத்தான் இது இருக்கின்றது. ஒரு ஆசையாக ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து விட்டு அதை கசாப்பு கடைக்காரனிடம் கொடுத்து விட்டால் என்ன நடக்கும்? அவனுடைய தொழில் களத்தை அறுத்து விட்டு தோலை உரித்து ரச்சியாக்கி தொங்க விட்டு கூறு போட்டு விற்பதுதான் அவனுடைய தொழில். ஆக இவர்கள் ஆசையாக வளர்த்தார்கள், இவர்கள் சோறுட்டி வளர்த்தார்கள், பாலூட்டி வளர்த்தார்கள் என்றெல்லாம் அவன் பார்க்க போதில்லை. அவனை பொறுத்தவரையில் கடைக்கு ஆடு வந்து விட்டால் களத்தை அறுத்து விட்டு இறைச்சியாக்கி விற்பதுதான் அவனுடைய வேலை. அதே போன்ற ஒரு கசாப்பு கடைக்காரனை போன்ற ஒரு நிலையில் தான் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுடைய படுகொலை விடயத்திலே பார்க்கின்றது, செயல்படுகின்றது. ஆகவே ஒரு கசாப்பு கடைக்காரனுடைய கையிலே ஆட்டை கொடுத்ததை போன்று நாங்கள் இந்த எலும்புக்கூடுகளை உழவு ஒரு எங்களுடைய அறம், எங்களுடைய மக்களுடைய தியாகம் இன்று தரை பிளந்து இன்று உலகத்துக்கு முன் சாட்சியம் சொல்கின்றது. அதை வீணடிக்கின்ற வகையிலே திருடன கையிலே திறப்பை கொடுத்ததை போன்று, கசாப்பு கடைக்காரனுடைய கையிலே ஆட்டை கொடுத்ததை போன்று இந்த எலும்புக்கூடுகளை எல்லாம் எடுத்து இலங்கை அரசாங்கத்துடைய மேற்பார்வையில் அவர்களுடைய தொல்பொருள் தரப்பினரிடமோ இல்லை இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாக கொடுத்தாலும் அவை அனைத்துமே மாற்றப்படக்கூடியதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மன்னர் சதோசா புதைகுழியிலே இன்னும் எந்த விதமான உண்மைகளும் வெளிவரவில்லை. கொக்கு தொடுவாய் பரபரப்பாக பேசப்பட்டது, பரபரப்பான செய்திகளாக ஒவ்வொரு நாளும் தலைப்புச் செய்திகளாக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? அடுத்த கட்ட விசாரணைகள் என்ன? அடுத்த கட்டம் அது எப்படி போகின்றது? அதனுடைய முடிவுகள் எப்போது வரும்? எதுவுமே தெரியாது. ஆகவே இதுல யாரை அனுமதிக்கின்றார்கள், யாரை அனுமதிக்க போகின்றார்கள் என்ற கப்பால் ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச மேற்பார்வை வருகின்ற போதுதான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாக்க முடியும். இது அவர்களுடைய கையை மீறி சர்வதேச தரப்பினால் இந்த விடயம் கையாளப்படுகின்ற போது நிச்சயமாக அது உண்மையினுடைய ஒரு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதுதான் ஒரு தீர்வாக இருக்குமே தவிர மற்ற அனைத்துமே ஒரு எங்களுடைய எதிர்ப்பு குரல்களுக்கு திருப்திப்படுத்தி நாங்கள் இதை கேட்டார்கள், இதை செய்து விட்டோம், ஆகவே அனைத்துமே நேர்மையாக நடக்கின்றது என்பதை காட்டுவதாகத்தான் அமையுமே என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த நிலையில் ராமேந்திரன், இப்போ நீங்கள் சர்வதேசம் தொடர்பாக நிறைய விடயங்களை கூறுங்கள். சர்வதேசத்தினுடைய தலையீடு ஏன் அவசியம்? இங்கே சர்வதேசத்தினுடைய வகிபாகம் என்பது இந்த இடத்துல வருகின்ற போது, ஒன்று இந்த விடயங்கள் மூடி மறைக்கப்படுவதற்கான இல்லை இதனுடைய உண்மைத்தன்மைகள் சிதைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரே கல்லிலே இரண்டு மாங்காய் என்கின்ற வகையிலே சர்வதேசம் இந்த மனித புதைகுழி விவகாரத்திலே ஒன்றினை மேற்பார்வை செய்து இதை கையாளுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பட்சத்தில் என்ன நடைபெறும் என்று சொன்னால், சர்வதேசம் இப்போ நாங்கள் இன்று முள்ளிவாய்க்காலில் ஒரு இனப்படுகொலை நடந்து என்று கூறுகின்றோம், அதற்கான ஆவணங்கள் சாட்சியங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு வழங்கியும் இன்று சர்வதேசம் அதை என்ன சர்வதேசம் நேரடியாக பார்க்கவில்லை. எங்களுடைய ஆவணங்களை இன்று அவர்கள் பகுப்பாய்வு செய்து இந்த ஆவணங்கள் சரிதான் என்று ஓரளவு ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலும் அது இனப்படுகொலைக்கான கூறா இல்லையா என்று பல வாத பிரதிவாதங்கள்லாம் இடம்பெறும். இந்த புதைகுழி விவகாரத்தில் அவர்களே நேரடியாக வருகின்ற போது அதை ஒரு தரப்பாக அவர்கள் வருகின்றார்கள். ஆகவே தமிழின படுகொலை தொடர்பான அதுக்கான நீதிக்கான போராடுகின்ற அந்த பயணத்திலே சர்வதேசத்தையும் ஒரு தரப்பாக இணைக்கின்ற போது நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புதைகுழி என்று தரை பிளந்து சாட்சியம் அளிக்கின்ற எங்களுடைய உறவுகளுடைய எலும்பு கூடுகள் அதை சரியான முறையிலே ஆய்வுக்குள்ளாக்கப்படுகின்ற போது இந்த காலத்துக்குரியது என்ன நடந்தது என்பது முழுமையாக வெளிக்கொண்டு வரப்படும். ஆகவே அந்த தரவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த காலப்பகுதிகளில் இந்த பகுதியில் காணாமல் போனவர்கள் யார், அந்த தரவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அடுத்த கட்டத்தை இலகுவாக கொண்டு நகர்த்த முடியும்.
ஆகவே அங்கே ஒரு சர்வதேச விசாரணைக்கான பொறிமுறை ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும். ஏன்னால் இந்த வெறுமனே இந்த மனித புதைகுழிகளை சர்வதேச மேற்பார்வையில கொண்டு வந்து அதனுடைய அறிக்கைகளை பெறுவதோடு மட்டுமல்ல, இந்த அறிக்கைகளை பெற்றதுக்கு பிற்பாடு இந்த எலும்புக்கூடு யாருடையது என்கின்ற தேடல் வரும். அந்த தேடல் சர்வதேச மேற்பார்வையில முன்னெடுக்கப்படுகின்ற போது அதிலே முதல் பரிசீலனைக்கு வரப்போகின்ற தரப்பு காணாமலாக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த பகுதியில காணாமலாக்கப்பட்ட அத்தனை பேருடைய தரவுகளும் மீள புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. மீள அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது சர்வதேச ரீதியாக ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆக சர்வதேச தலையீடு என்பது இப்படி பலவித நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வரும். அதாவது தமிழின படுகொலைக்கான நீதி கோருகின்ற அந்த முன்னெடுப்பிலே சர்வதேசத்தையும் ஒரு தரப்பாக இணைத்து இதை நாங்கள் வலுவான ஒரு விடயமாக கொண்டு செல்வதற்கு இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இது எங்களுடைய என்ன நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை நியாயமானது. கடந்த 3-4 தசாப்தங்களாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் இலங்கை முழுவதும், அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கில் தான் அதிகமான மனித புதைகுழிகள் தோண்டப்பட்டிருக்கின்றது. தெற்கிலங்கையிலும் அதுவும் தோண்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஜேவிபி கலவரம் தொடர்பானது, மற்றதும் அங்கும் சில தமிழர்களுடைய மனித புதைகுழிகளும் இருக்கின்றது. ஆனால் கணிசமானவை வடக்கு கிழக்கிலே யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளிலே தமிழர்கள் என்ற காரணத்துக்காக வகை தொகை இல்லாமல் கொன்றொழிக்கப்பட்ட, அவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் படுகொலை செய்து அவர்களை மண்ணுக்குள் புதைத்ததனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த புதைகுழிகள் தோண்டப்படுகின்றன. ஆனால் எவையுமே இன்னும் சரியான ஆரம்பகட்ட விசாரணை கூட முன்னெடுக்கப்படாமல் மீண்டும் அந்த புதைகுழிக்குள் உண்மைகள் மூடி மறைக்கப்படுகின்றன. ஆகவே எங்களுடைய தமிழ் தரப்பினுடைய கோரிக்கை என்பது மிக நியாயமானது. இலங்கைக்குள்ளாக, உள்ளக பொறிமுறைக்குள்ளாக, இலங்கை ஆட்சியாளர்களுக்குள்ளாக, இந்த விடயங்களுக்குள்ளாக ஒரு சரியான நீதி கிடைக்காது. ஆகவே சர்வதேசம் இதில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே இனப்படுகொலை தொடர்பாக கடந்த 16 ஆண்டுகளாக சர்வதேசத்தோடு தமிழ் மக்களுடைய உறவு நிலை, அவர்களுடைய கோரிக்கை இது நிச்சயமாக வலுப்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த கோரிக்கைகள் சரி. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை தடவைகள் மனித புதைகுழிகளை அகழ்வு பணி செய்யும் பொழுது இந்த கோரிக்கையை அப்பப்பொழுது வந்து கூறுவார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர் தங்களுக்கு முடிந்த அளவு சில வேளைகளில் இவ்வாறு வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். இதை விட்டால் வேறு வழி இல்லையா தமிழர்களுக்கு? இது உண்மையாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் என்றால் அங்கே 1,40,000 மேற்பட்ட மக்களை கொண்டார்கள். அதற்கு முன்னதாக எங்கெங்கெல்லாம் புதைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் புதைத்தார்கள். அப்போ பெரிய ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதென்றால் எங்கிருந்து வர வேண்டும்? இல்லை, இது அதைத்தான் நான் கூறினேன். பாதிக்கப்பட்ட தரப்பாக மக்கள் தங்களால் இயன்றதை செய்கின்றார்கள். மக்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்காகத்தான் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் பிரதிநிதிகள் இன்று தமிழ் தேசியத்தின் பெயரால் இன்று ஒரு குடைக்குள் ஒரு கணிசமானவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏனைய தரப்பை முனைத்துக் கொண்டு இதை ஒரு அரசியல் அழுத்தமாக, அரசியல் நெருக்கடியாக மாற்றக்கூடிய வகையிலே வெறுமனே என்று பாருங்கள், என்று சிங்களவர்கள் ஒரு சரியோ பிழையோ என்று பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கின்றார்கள். எங்களுடைய தரப்பினர் பாராளுமன்றத்தில் பேச்சு போட்டியை நடத்துகின்றார்களே தவிர பாராளுமன்றத்தை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை இல்லை. என்று ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், சிவாஜிலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது செங்கோலை தூக்கி கொண்டு ஓடிய வரலாறுலாம் இருக்கின்றது. அதனூடாக ஒரு விடயங்கள் அங்கே பேச வைக்கப்படுகின்றது. பாராளுமன்ற நடவடிக்கையை இடையூறு செய்வதனூடாகவோ இல்லை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குவதனூடாகவோ அதை எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற செய்தி அங்கே கடத்தப்படுகின்றது. அந்த பாராளுமன்றத்தையே உங்களால் முடக்க முடியாது, எங்களுடைய தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களால். இது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பு என்றால் இதிலே பங்களிக்காதவர்கள் மக்கள் மத்தியில் துரோகிகளாகவும் தமிழின துரோகிகளாகவும் முத்திரை ஊத்தப்படுவார்கள். ஆகவே இது ஒன்று பாராளுமன்றத்தினூடாக ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட வேண்டும். பன்னாட்டு ராஜதந்திரிகள் மட்டத்தில் இது ஏனால் அதான் மக்கள் பிரதிநிதியுடைய குரலுக்கு அங்கே செவிசாய்க்கப்பட்டே ஆக வேண்டும். வெறுமனே இங்கே நடைபெறுகின்ற போராட்டங்களுக்காக இந்த ஊடகங்களில் எத்தனை ஆங்கில ஊடகங்கள் இதை செய்தியாகி இருக்கும், எத்தனை சர்வதேச ஊடகங்கள் இதை செய்தியாக்கி இருக்கும். அப்படி செய்தியாக்கினால் கூட அந்த செய்தியின் அடிப்படையிலே தானாக சர்வதேசம் வந்து இந்த விடயத்திலே தலையிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்து விட முடியாது. நாங்கள் அவர்களுக்கு நெருக்கடி உருவாக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூதரகங்களுக்கும் இதை நாங்கள் தமிழ் தரப்பு கூட்டாக இணைந்து ஒரு அறிக்கையை தயார் செய்து அதில் எல்லோருமே கையொப்பமிட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினரை உள்ளடக்கியதாக அவர்களுக்கு அனுப்புவதன் ஊடாகத்தான் அனுப்பிவிட்டு அவர்களுக்கு தொடர் நெருக்கடி கொடுக்கணும். இதில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலே 47-49 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அந்த உறுப்பு நாடுகள் அத்தனைக்கும் இதை அனுப்ப வேண்டும். அனுப்பி அடுத்துகின்ற செப்டம்பர் அமர்வில் இந்த விடயம் தொடர்பாக ஐநா சபையில் ஒரு கவனீர்ப்பை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி பல வழிமுறைகள் இருக்கின்றது. நாங்கள் தட்டினால் தான் திறக்கும். நாங்கள் என்று தனியாக எங்களுக்கு மட்டும் இந்த அநீதிகள் நடைபெறும் என்று காசாவிலே என்ன நடைபெறுகின்ற உலகம் வேடிக்கை பார்க்கின்றது. சிரியாவில் என்ன நடக்கின்றது வேடிக்கை பார்த்தார்கள். அவை உலகம் தங்களுக்கு தேவைப்படுகின்ற இடத்தில் இல்லை நெருக்கடிகள் அதிகமாகி அவர்கள் அம்பலமாகின்ற தருணங்களில் தான் அவர்கள் சில நடவடிக்கைகளுக்கு தள்ளப்படுவார்கள். அதே போன்று சர்வதேசத்துக்கு ஒரு நெருக்கடியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த விடயத்திலே மனமு வந்து முன்வர வேண்டும். அவர்கள் ஒரு இதய சுத்தியோடு தமிழ் மக்களுக்காக அவ்வாறு செயலாற்றுவார்களாக இருந்தால் நிச்சயமாக சர்வதேச தலையிட்டு நாங்கள் இந்த விடயத்திலே கொண்டு வர முடியும். என்றால் அது வெறுமனே ஒரு சாத்தியமாகாத ஒரு கற்பனைவாதம் அல்ல.
அதற்கான நெருக்கடிகள் என்ன சர்வதேசம் இன்று பூகோள அரசியல் அந்த அடிப்படையில் கூட இன்று இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஆட்சி மாற்றம் எப்படி இந்த சர்வதேச அரசியலிலே ஒரு சிக்கலான ஒரு இடத்திலே நிற்கின்றது என்பது எல்லோருமே நன்றாக தெரிந்தபடியும் இன்று சீனா, அமெரிக்கா, இந்தியா இந்த தரப்புகள் எல்லாம் எவ்வாறு எதிர் துருவங்களில் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான ஒரு நிலைமையிலே இந்த ஆட்சியாளர்களுடைய இந்த இலங்கையினுடைய ஆட்சி மாற்றம் என்பது சர்வதேசத்தினுடைய ஒரு அபிலாஷைகளுக்கு உகந்ததாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆக இலங்கை மீது எப்படியேனும் ஏதோ ஒரு விதத்திலே நெருக்கடிகளை பிரயோகிக்க வேண்டும் என்கிற ஏது நிலை எப்போதுமே உயிர்ப்போடு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதற்கான களத்தை உருவாக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிறு கோட்டை போட்டால் தான் அங்கிருந்து நீரை நாங்கள் உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் ஒரு பலமான அணைக்கட்டு கூட ஒரு சிறிய சின்ன ஒரு நூலிடை ஒரு இடைவெளி வெடிப்பு ஏற்பட்டால் கூட அது நாளடைவில் அதன் ஊடாக நீர் கசிந்து ஒரு நேரத்தில் படாரண வெடித்து அந்த நீர்த்தேக்கமே தகர்ந்து ஒட்டுமொத்த நீரும் வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு இந்த விடயத்தை கையாளணும். ஆனால் வெறுமனே பாதிக்கப்பட்ட தரப்பினர் வீதியில் தங்கி போராடுவதனால் மட்டும் இது சாத்தியமாகி விடாது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட தரப்போடு உண்மையாக அடையாள அரசியலை கடந்து அந்த தரப்புகளோடு தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த விடுதலை அரசியலை இந்த இனப்படுகொலைக்கான நீதி கோருகின்ற இந்த விவகாரத்திலிருந்து நாங்கள் முன்கொண்டு நகர்த்த வேண்டுமா என்ற அந்த உளசுத்தியோடு அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியும். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சர்வதேசத்தினுடைய தலையீடு தேவை என்பதை வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களும் அங்கே கடந்த வியாழக்கிழமை போராட்டத்தை நடத்தினார்கள் என்ற விடயங்களையும் இதனுடைய முக்கியத்துவம் சர்வதேசத்தினுடைய தலையீடு ஏன் முக்கிய விடயங்களையும் இங்கே உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.